வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தெய்வ தரிசனமும் குடும்ப தரிசனமும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் அந்யோன்யம் அதிகரிப்பது, ஒன்றன் பின் ஒன்றாக தொலைதூரத்திலிருந்து குடும்பத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வது அல்லது குடும்பத்தினர் உங்களை தேடி வருவது போன்ற விஷயங்களெல்லாம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் இடத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்துவது, புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நம்பிக்கையை ஏற்படுத்துவது, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தைரியம் ஏற்படுவது, சோம்பலாக இருந்த அமைப்புகள் மாறுவது, என்ன ப்ரமோஷன் கொடுப்பது என்று மேலதிகாரிகள் யோசித்து கொண்டிருந்த சமயத்தில் டக்கென்று ஒரு விடிவு ஏற்படுவதும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும், வெளியிடத்தில் பெரிய அளவுக்கு பேர்கள் பெறுவதும், கௌரவம் கிடைப்பதும் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். பணவரவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமி கடாட்சம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். குடும்பத்தில் அனுகூலம் அதிகரிப்பதும், குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்வதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். திடீர் பணவரவு மனதினுக்கு ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசா பொருள் சேர்க்கை, தொழிலில் அனுகூலம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை கனிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு.
மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் அபிர்தமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, தொழில் சம்பந்தப்பட்ட பயணம், குடும்பத்தாருடன் பயணம், குடும்பத்தினர் வருகை அல்லது உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று மனதில் ஒரு சந்தோஷமான பட்டாம்பூச்சிகள் பறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமான, உத்தியோக நிமித்தமான, வியாபாரம் நிமித்தமான ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி பெரிய அளவுக்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே இந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் தீர்வதற்கு மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவதும், யோசித்து கொண்டே இருப்பது தேவையில்லாத மனதை சங்கடப்படுத்தும். தொழிலில் ஏற்றங்கள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், வியாபாரத்தில் ஏற்றங்கள் என்ற அனுகூலங்கள் நிச்சயம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பாதுகாத்து கொள்வதும், துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, புதிய முயற்சிகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வதெல்லாம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.